நீங்கள் எப்படி வந்து இந்த ஏலவல் டைமை கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில நினைக்கிறேன். ஏன்னு தெரியுமா, இப்போ வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஏலவலுக்கு வந்து ஆரம்பத்திலே விட்ற மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், நாங்கள் கடைசி டைமில் நாங்கள் எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் ஈக்கிறதானே, அந்த 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் படிச்சு கொள்ளையிலும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஈக்கிறதால ஆரம்பத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையை விட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த கடைசி டைம் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கை வந்து ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. இல்லை அதான் என்ன சொல்றது, அது வந்து மிக முக்கியமாக நான் நிறைய பேர்த்த நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு வருட காலமாக வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஆன்லைனில். அப்போ அதில் வந்து நிறைய பாய்ஸ் ஆகிக்கலாம் கேர்ள்ஸ் ஆகிக்கலாம், பொதுவாக எல்லாருமே வந்து சொன்ன ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு மிஸ் விட்டேன், எனக்கு அதை மீட்டிட்டாங்க இதை மீட்டிட்டாங்க. நிறைய பேர் அதான் நான் சொல்றது, நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு அனாலிசிஸில் பார்க்க போனால் வந்து பேசிக்காக ஆரம்பத்தில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையை விட்டுறாங்க. என்ன பிள்ளை அந்த ஹார்ட் ஒர்க் இந்த டைமில் பண்ண தேவையில்லை, கடைசி டைமில் பண்ணினா ஓகே அதெல்லாம் நான் சொல்கிறது. அப்போ கடைசி டைம் படித்தா மட்டும் போதும். ஆனால் இப்போ நம்ம சொன்ன நார்மலாக படிக்கும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகும், அதாவது எனக்கு டெஸ்ட் எக்ஸாம் எடுக்க ரெடி ஆகுனா போதும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு வேலை போகிறதால வந்து அவங்க வந்து அந்த டார்கெட் இருக்கிறதானே பெரியமாக டார்கெட் வந்து வைக்கிறதும் இல்லை, அந்த வைக்கிற டார்கெட் வந்து அடைஞ்சு கொள்றதுக்கு அவங்க அந்த சூழலும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறது, இதெல்லாம்